பட்டினத்தார் திருவடிகளுக்கு, 18 சித்தர்களுக்கு, 33 கோடி தேவாதி தேவர்களுக்கு, 48,000 மகாபக்திக்கு, பரிபூரண ஆன்மாக்களுக்கு. சிவகங்கை எல்லை நாயத்தம்பட்டி. சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவமிருப்பாள், சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். நாயத்தம்பட்டி கால் ஒன்றுவாடா, வெளிநாடு சோந்தமா சிந்தனப்படி வந்தவன். நீங்கள் எங்கே சிவகங்கையா? நெல்லுங்க சில மக்களே, வாங்க 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 வாங்க. இல்லை இல்லை ஐயா, இன்னும் 2 தடவை காலில் விட்டா என்னென்னு விவரத்தை காப்போம். நம்ம காலில் விழுந்துக்கா நான் சொல்லும்போது ஏந்தி ஐயா இவனுக்கு வரலாம் வா. உன் வீட்டு எல்லைக்குள்ளே போனேன். ஆதி காலத்தில் உள்ள ஒரு பூதம் அங்கே தெய்வமாக இருக்கு. அப்படின்னா பூமிக்கு கீழே நிறைய அற்புத பொருள்களும் அதிசயங்களும் இருக்குன்னு அர்த்தம். சரிண்ணா? அந்த சக்தியெல்லாம் உன்னை வாழ வைக்கக்கூடிய நேரம் இருக்குது. எண்ணிக்கிட்டு 6 மாதத்தில் அயல் நாட்டில் கோடியை தொட்ட ஒரு பெரிய அதிர்ஷ்ட பரிசு உனக்கு கிடைக்க போகுது. இந்தா மகனே, முதல்ல இதை பெற்றுக்கா. வாங்கி வெற்றி அடைவாய். வருகிற பொழுது கோடி செல்வங்களோடு வருவாய். அரோகரா. வாழ்க வாழ்க. அதே சிவகங்கை எல்லை நான் கூப்பிட நீங்களா பாஞ்சிட்டா என்ன அர்த்தம்? சிவகங்கை எல்லை வீடு நிலம் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது. வீடு நிலம் சம்பந்தமாக மன வருத்தம். யாரு வீடு சம்பந்தம்? உனக்கு என்னடா வீடு என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை தெளிவாக சொல்லணும். என்ன பிரச்சனை? அது சண்டை. அதுக்கு பேர் உன் இடத்துல பிரச்சனை இருக்கா? இடத்துக்கும் பத்திரத்துக்கும் பிரச்சனை இருக்கா? கால் வந்துட்டு வா. தெளிவாக புரிஞ்சு வரணும். உலகம் முழுக்க இருக்கலாம் சண்டை, அதை பேசக்கூடாது. வீடு தவிர பிரச்சனை இதுதான். இன்னொரு தடவை கால் வந்துங்க, நல்ல விடலை போ. ஆமாம், சத்தம் போடக்கூடாது. என்ன கழிப்பட்டேன் வாமா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ளே இறந்து போன ஒரு ஆன்மா முன்னோர்கள் வணங்கியது வந்து ஒரு சக்தி இருக்குது. அது அப்பப்போ வந்து கனவுல காட்சியாகவும் மனதுக்குள்ளேயும் திடப்படுத்திக்கிட்டு இருக்கும். ஆனால் நீ இருக்கிற இடத்துக்குள்ளேயும் பத்திரத்துலேயும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து இன்றைக்கி டாக்குமெண்ட்டே நீ இருக்கிறது செல்லுமா செல்லாதான்னு ஒரு கேள்விக்குறியில் இருந்துக்கிட்டு இருக்க. வாஸ்தவமா? அந்த வழக்கில் உனக்கு வெற்றியாக்கி உன் உரிமையை நான் தெளிவு பண்ணி தந்தால் போதும்ல. வேறு என்ன வேணும்? கால் விட்டு வா, அற்புதமாக செய்வோம். கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடாம். இந்தா வைகாசியில் மாங்கல்யம். அதுக்கு முன்னால் வழக்கில் வெற்றிக்குரிய அறிகுறி தரேன். அடுத்து வரும்பொழுது உன் படத்தை பற்றி பேசி தெளிவு பண்ணி தரேன். போ உட்கார். கர்மசாமிக்கு. அதே சிவகங்கை எல்லை கணவன் மனைவி. அழகான தில்லை வனம் அன்னை அவள் வாடும் இடம். மூன்று விதமான கேள்விகள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. 1, வியாபாரத்தை பற்றிய ஒரு சில மன வருத்தம். 2, ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு. 3, மகனுக்கு வாரிசு இல்லையே அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். மகன் நம்ம சொல்ல கேட்க மாட்டேக்கான் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது. ஆனால் வாயில் வர்றதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு ஒரு சந்தேகமே இருக்குது. உண்மையா இல்லையா? அவன் பொண்டாட்டியே அவனை நம்ப மாட்டுக்காளாம். நான் இப்போ கேள்விப்பட்டேன். 5 நிமிஷம்தான் ஆகுது. ஏன் நம்ப மாட்டுக்கா? அவள் அம்மு இருக்கான். ஏம்மா உன் பேர் என்ன? உன் பேர் என்ன பிள்ளை? மனம் திறந்து பேச மாட்டுக்கா. ஆனாலும் அவனுக்கு வேற வழி இல்லை, அவளை தான் மனைவியாக வைக்கணுங்கிற சூழ்நிலை இருக்குது. பக்கத்தில் வாங்க. இப்படி ரெட்டி இருந்தால் மனசு கோணும், தெளிவாக வாக்கு சொல்ல முடியாது.
அதனால் கை கால் வீக்க வலிகள் இருக்குது, வீடு மனை சொந்தமான குழப்பத்தை தீர்த்து தரேன், என்ன பிரச்சனை இல்லாமல் ஆக்கி வெட்டியாக்கி தரேன், வேறு என்ன வேணும்? இந்தா குழப்பம் இல்லாமல் நடத்திக்கா, தை பிறந்தா வழி பிறக்கும் என் தங்கமே தங்கம், நல்லா இந்தாப்பா ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாற்றி தரேன். போயிருங்க கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு அதே சிவகங்கை எல்லை. ஆமாம் 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 ஆமாம், என் வீட்டுக்காரருக்கு வேலையும் தெளிவாக இருக்கணும், எனக்கும் வேலை சொந்தமாக கிடைக்கணும். கேட்டது யார்? கால் வந்துட்டு வரலாம். ஓம் சக்தி ஓம் நாராயணாய ஓம். இன்னொரு தரம். நிலையாத சமுத்திரமான சம்சார துறைகளில் மூழ்கி நிசமானதன பல பேசி அதனூடே. அருணகிரிநாத சாமி திருத்தணிகை பதிகத்தில் உலக வாழ்க்கையை பற்றி பாடுதார். உலகம் எப்படிப்பட்டதான்? நிலையாத சமுத்திரம். சமுத்திரம் நிலைக்குமா? அலப்பாயும். சம்சார கடலில் மூழ்கி. சம்சாரம்ங்கிறது எப்படிப்பட்டது? கடல் மாதிரி. அலைகள் ஓய்வதுண்டா? அதான் படமே எடுத்திருக்கோம். அலைகள் ஓய்வதில்லை. அலைகள் என்னைக்கு ஓய, நம்ம என்னைக்கு கடலில் குளிக்க? அலையை தாண்டி குளிக்கணும். அதை மாதிரி ஒரு வீடு சம்மந்தமாக உன் புருஷ வீட்டில் உள்ளவங்க கொஞ்சம் குழப்பம் பண்ணாங்க, அதை ஓரளவு தெளிவுக்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ நிலையான வருமானத்தை ஒரு பகுதியை கொண்டு வரணும், உனக்கு ஒரு வேலை கிடைக்கிறது கொண்டு ஏற்பாடை பண்ணித்தரணும். வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. பொறுமையாரு, வாய் திறந்து பேசாத, நான் பார்த்துக்கிட்டேன். ஓ வெற்றிவேல் முருகனுக்கு இந்தா ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும், வேலை உனக்கு தேடி வரும். கிடைச்சாச்சு. வாடி குட்டச்சி, நல்லா இருக்கும். போயிட்டு வா, பண்ணிடு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு கோயம்புத்தூர். அதுக்கு அரவரா சொல்லுறது யாரும்? கோச்சாம்புத்தூர். 2 பூ சேர்ந்தாப்புல இருக்கும், 2 பூ சேர்ந்தாப்புல இருக்கும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றான் ஞானத்தங்கமே, ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. தான் குடியிருக்கும் இடம் சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையது யார்? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. என்னம்மா குடியிருக்கிற இடத்துல என்னமா குழப்பம்? அதுதான் எல்லாத்துக்குமே இல்லையே. கால் வந்துட்டு வா, இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்க. கால் வந்துட்டு வா. தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கியாளாவான், கண்டுகொள்வா இவனை ஞான தங்குமே. இன்னொரு தடவை வந்துட்டு வாடா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற வழியில் இடதுபுறத்தில் உயரமாக ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி வலப்புறம் பார்த்துரும்னா ஒரு பெருமாள் கோயில் வந்துடும். சரிதானா? ஆனால் இப்போ 2.5 வருஷமாக நீங்கள் குடியிருக்கிற இடத்துல உடலால் பாதிப்பு, மனதால் போராட்டம், பணத்தால் குழப்பம், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அமைதி இல்லாத நிலைமை, இவைகளெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். குழந்தை என்னும் ஒரு பாக்கியத்தை பற்றிய ஒரு குழப்பமான சிந்தனையும் ஒரு கேள்வியும் இருக்கும். இருக்கா? இருக்கு. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்தை பற்றி உங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி, அந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கும், அதனால் நம்மளுக்கு இங்கே வாழ முடியலை, வேறு இடத்தை தேடி போகிறதே சரியானது என்ற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் உறுதியான முடிவு எடுத்து விட்டீர்கள். உண்மையா? அதான் நான் கேட்டேன். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றார் ஞானத்தங்கமே. கால் வந்துட்டு வா.
நெஞ்சிலே அன்பு வைத்து நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்குமே. அம்மா டாக்டர்கிட்ட போய் எதுவும் குழந்தை சம்மந்தமாக டெஸ்ட் பண்ணிங்களா? என்ன சொன்னாங்கம்மா? கண்ணை முடிக்காங்க. ஓ, கண்ணை முடிக்கா, உள்ளத்தை குழப்பாத. ஓ, வெரி குட். உங்கள் உடம்பை இன்னும் ஒரு தீய சக்தி, ஒரு ஆவி வந்து தொடுது. மாற்றி மாற்றி மனதை குழப்பிக்கிட்டே இருக்கும். இந்த நிலைகளை மாற்றி குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். தைரியமாக செயல்படலாம். கால் வந்துட்டு வாங்க. இவங்களை கொஞ்சம் யாபமாக பார்த்துக்கோங்க. முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. மகனே இங்கே வா. பழனிமலைக்கு போனேன்ப்பா. என்ன சொன்னார்ப்பா? குழந்தை பிறந்தா என்ன பேர் வைப்பதாக சொன்னப்பா? அங்கே கும்பிடுவீங்க, என் பேரை வச்சுக்கிடுவீங்களா? பழனிமலைக்கு ஒரு பாலாபிஷேகத்தை பண்ணு. ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்பசாமின்னு பேர் வை. இந்தா ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி வெற்றி ஆக்கித்தாரேன். மனதை குழப்பாத, வெற்றி அடைவோம். என்னை பார்த்துவாங்க. அடுத்து பேசுவோம். கருப்பசாமிக்கு அதே கோயம்புத்தூர் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. பிள்ளையினுடைய வாழ்க்கை இதை பற்றி கேட்க. என்னப்பா, என்ன பிள்ளை, என்ன செய்தான் பையன்? கால் வந்துட்டுவாங்க. என்ன எப்படி அது எப்படி நிற்க முடியும்? புளியரில் நின்றுட்டு செங்கோட்டையில் சாமங்களை எட்டி வாங்க முடியும்? சரியில்லை. போயிட்டோம். எந்த ஊருமா? அச்சக்குமாக்கா. அமைதியாக நில்லுங்க செல்ல மக்களை, வீணாக வேண்டாம். இன்னும் உன் மனசு சாமிகிட்ட போகலப்பா, இரிட்டேட்டாக இருக்குது. போயிட்டு வா. உள்ளத்துக்குள்ளே பிரகாசம் வரல. நல்ல நிம்மதியாக ஐயாட்ட கும்பிடுங்க, பூரணமாக கும்பிடுங்க. போகாத இடந்த நீனே போகக்கூடாது, சும்மா புத்தி கட்டு அங்கும் இங்கும் சேரக்கூடாது, மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது, மற்றவங்க பொருள் மேலே கிராச் ஆகிடுது இருக்காடு. அடுத்து இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஆசை வைக்கக்கூடாது, மாட்டுக்கார வேலா என் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. மாட்டுனா மனை காட்டு மல்லி பூத்திருக்கு, காவலுக்காரன் காத்து இருக்கு. உன் பையனை பார்த்தேன். நம்ம பாட்டுக்கு சொல்லிக்குங்க, நீங்கள் தொடர்ந்து பாடுங்க சரியா? பையனை பார்த்தேன், அவனுடைய நட்பில் அவமானம் இருக்கு. சட்டப்படி அவன் தண்டிக்கக்கூடிய குற்றத்தை செய்திருக்கிறான். புரியுதா? அது மட்டும் இல்லை, குடி ஒழுக்கங்கள் சரியில்லை. அதனால் தகப்பனவே மிதிக்கிறதுக்கு தயாராக இருக்கான். நீ இல்லைன்னா நான் இருக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டான். இப்போ அவனை திருத்தணும், மதிய கலப்பணும், அவ்வளோதானே? இல்லைனா வீட்டை விட்டு நான் வெளியே போகிறேன்பா. என்னடா செய்யலாம்? காலில் வந்துட்டு வா. வா வா வா. இந்தா இதுக்கடையில் ஒரு பொம்பளைட்டையும் கொஞ்சம் மாட்டிக்கிட்டான். அதனால் அணுவும் உள்ள ஒரு பொம்பளை தான்ப்பா. அவனை காப்பாற்றிக்கிடுவா. அவற்றிருந்து நான் அவனை காப்பாற்றி வாங்கிட்டப்பா. நல்லா புண்ணியமடைவாய். என்னைய நாளைக்கு காலையில் பார்த்துட்டு போ, ஆத்திரப்பட்டுறாத. ஓகே. அதே கோயம்புத்தூர் எல்லை தான் பெற்ற பெண் மகளை பற்றி கேட்க வந்தது யார்? என்னம்மா பொம்பளை பிள்ளை எங்கம்மா இருக்கா? காலில் விட்டுவாம. நீ யார் அவளுக்கு? உங்களுக்கு மரமனா அண்ணன் முண்டாட்டியாவா? ஓ ஓ ஓ நீங்கள் பாருங்க. புரிந்தேன். 3 பேர் ஒன்று போல கால் வந்துட்டு வாங்க.
நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். அருந்து போன உறவறியாமல் அழுது துடிக்கும் பெண்ணிங்கே. உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? பொண்ணை வர வச்சா போதுமா? எவனா சம்மந்தக்காரரும் வந்திருக்கிய, சம்மந்தப்பட்ட நீங்களும் வந்திருக்கிய, உங்களுக்கு நிறைய விவரத்தை சொல்கிறத விட அந்த பொண்ணை வர வச்சு உங்களோட சேர்ந்து வாழ வச்சா போதுமா? போதுமில்ல. ஆனால் அவள் போகிறதுக்கு அவள் காரணமாக, வீட்டுக்குள்ளே நடந்த சில குழப்பங்கள் காரணமாக அப்படிங்கிற ஒரு சில சிந்தனைகள் ஓமனத்தில் உண்டு. எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் ஒரு பெண் கரையேறக்கூடாதுலா அப்படிங்கிறத பற்றிய ஒரு சிந்தனையும் அறிவும் உனக்கு உண்டு. நம்ம பையன் கொஞ்சம் அனுசரிக்கக்கூடிய புத்தியெல்லாம் கொஞ்சம் இருந்திருந்தால் பொண்டாட்டியை கட்டாக வச்சுருப்பான். ஆனால் நம்மகிட்ட அப்படி நடக்கலையே அவன் அப்படிங்கிற வேதனை ஓமனத்தில் உண்டு. இப்போ நாணயம் ஒன்றாக இருந்தாலும் ரெண்டு பக்கமும் முத்திரை இருக்கும். அப்போ தான் அது செல்லும், இல்லைன்னா செல்லா காசு ஆகிடும். பிரச்சனைன்னு வந்தாச்சுன்னா காரணம் ரெண்டு பக்கமும் இருக்கும். அதனால் பெண்ணுடைய மனம் பாதிக்கப்பட்டதில் மைண்டுக்கு சரியில்லாமல் எதுவும் போயிருப்பாளோ அப்படியெல்லாம் நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்மளைத்தான் மைண்டுக்கு சரியில்லாமல் ஆக்கியிருக்கா. அவள் திறமையாகத்தான் இருக்கா. அவளுக்கு பின்னால் இயக்கத்துக்கு யார்? அந்த டைரக்டர். சரியா தப்பா? அந்த டைரக்ஷன் கொடுத்தது யார்? ஆனா பெண்ணா? வழிகாட்டியது ஒரு பெண். அதில் கதாநாயகன் வேற ஒரு ஆள். அங்கிருந்து கரை கடத்தி கொண்டு வர வேண்டிய வில்லை நான் தான். கால் வந்துட்டு வா. என்னடா ஒன்று சொல்ல மாட்டேக்க? உன்னையெல்லாம் என்ன செய்யணும்? குடும்பியை பிடிச்சி ஆட்டணும். எங்கே போய்விடும் காலம் அது நம்மையும் வாழ வைக்கும். கொஞ்சம் கண்ண முடு. பெங்களூரில் யாரும் இருக்காங்களா? யாருக்கு? அப்படியா? அங்கே கேட்டிங்களா? சரி, கொஞ்சம் கண்ண முடிக்காங்க. இந்தா மனசு அலப்பாயுது. எப்படி ஏற்கிறது? ரெண்டாவது தடவை நிலைக்குமா நிலைக்காதா? மீண்டும் வந்துட்டு கண் துடைப்பில் போயிடுனா நம்ம பிள்ளை வாழ்க்கை சரியாக இருக்காதுன்னு அலப்பாயுதியே. உங்கள்கிட்ட கனியை நான் கொடுக்க மாட்டேன். கருமசாமிக்கு உன்னை தேடி உன் மகள் வருவாள். இந்த வாழ்க்கையை பற்றி அடுத்த உத்தரவில் நம்ம பேசுவோம். உன் மகள் வாழ்க்கைக்கு நான் தெளிவு கொடுக்குறேன். சற்று பொறுமைப்பட வேண்டும். ஏனென்றால் மகள் தவறு செய்தால் தாய் எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்வாள். ஆனால் மருமகள் தவறு செய்தால் சம்பந்தக்காரர்கள் ஏற்க மாட்டார்கள். உண்மையா இல்லையா? அவளுக்கு மகளாக வந்துடுவா, ஆனால் உனக்கு மருமகளாக வருவாளா அப்படிங்கிறது கேள்விக்குறி. பொறுமையா பொறுத்திருந்து பார்ப்போம். வர வைக்கிறேன். அம்மா இறைவா நலமடைவாய் மகளே, பொறுத்திருந்து பாரு. என்னை பாட்டு அவர் ஊதி வாங்காலே போயிட்டார். பரவாயில்ல, விட்டுருங்க. எது நடக்க வேண்டுமோ அது சரியாக நடக்கும். வாழ்க, உன் நலம் பெறுக. அதான் உண்மை. சில ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதுல நிறைய விவரத்தோடு கொடுக்கணும். மாட்டிட்டு முடிக்கக்கூடாது. என்ன சொல்கிறாமா? கருமசாமிக்கு கருமசாமிக்கு கோயம்புத்தூர் வண்டி வாகனம் சம்மந்தமாக மன வருத்தம் யாருக்குப்பா? வண்டி வாகனம் சம்மந்தமாக தொழில் வச்சிருக்கிறது யாரு? என்னடா தொழிலே? வண்டி வாகனம் என்ன 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 தொழில்? வாட்? சரி, வண்டி வாகனம் சம்மந்தமாக என்ன தொழில் பார்க்குறீங்க?
என்ன வண்டி வச்சுருக்கீங்க? நீங்கள் வைண்டிங் சம்மந்தமான தொழில். வண்டியை வைண்டிங்னு நினச்சிக்கிட்டாங்க. வண்டி வாகனம் சம்மந்தமாக யார்ப்பா? பின்ன எதுக்குடா முண்டிக்கிட்டு வர நீ? தான் நடத்துகிற தொழில் தடைப்பட்டு விட்டது என்று கேட்டு வந்தது யார்? தான் நடத்துகிற தொழில் தடைப்பட்டு இருக்கிறதுன்னு கேட்டு வந்தது யார்? என்னம்மா தொழில் நடத்துகிற? சரி, கால் வந்துட்டுவாமா. யாரை நம்பி நான் பிறந்தேன்? இவன் போங்கடா போங்க அப்படிங்க. ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே. 2 கேள்விகளை நெஞ்சில் சுமந்து வைத்திருக்கிறீர்களப்பா. 1, தொழிலாளர் கடன்பட்டு மனவேதனை, சரியாக நடத்த முடியவில்லை என்று. இன்னொன்று, அவசியமில்லாமல் டாக்குமெண்ட் சம்பந்தமான ஒரு மனக்குறை. இன்னொன்று, பிள்ளைகளை பற்றிய ஒரு குழப்பம். கால் வந்துட்டுவாங்க. ஃபோன் பேசக்கூடாதுங்க. எலுமிச்சங்கனியை கொண்டு எரிப்பா. கண்டு தான் எரியணும்னு நினைக்கக்கூடாது, எல்லாம் இருக்குங்க. என்னம்மா வேணும் உங்களுக்கு? நடத்தி வெற்றியாக்கி தரேன். வேற அந்த இடத்துல நீ இரு. 1.5 வருஷத்துக்கு ஒரு பக்கம் போக முடியாது. போனால் இதோட நஷ்டமாயிருவேன், ஏமாந்து வீட்டுக்கு வந்துடுவேன். என்ன செய்யலாம்? இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடைஞ்சலை நீக்கி வாழ வச்சு தந்தா போதுங்களா? ஓகே. அடுத்து, சொந்த ஊர் ஏதோ ஒரு அப்படியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியா? தேவை. முனியாண்டி முனீஸ்வர சாமியும் கருப்பசாமியும் உங்களுக்கு குலதெய்வம். பெண் தெய்வத்தில் பேச்சியமாக உங்களுக்கு செய்வோம். மதுரை மாவட்டத்தில் இருக்கு. நீ அழகர் மலையை கும்பிடு, அற்புதமாக வந்துருக்க. என்னையும் கும்பிட்டுக்கா. கருப்பசாமிக்கு அடுத்த வாரம் வந்து பார்க்கணும்ப்பா. அதே கோயம்புத்தூர் எல்லை. அப்படியா அப்படியா அப்படியா? சாமி, எனக்கும் என்னுடைய கணவருக்கும் கொஞ்சம் சொத்து சொந்தமான மனக்குழப்பமும் வேதனையும் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருமா? என்னம்மா வேதனை? வீட்டுக்காரர் எங்கம்மா? அவரும் நீயும் அது சொந்தமாக வருத்தப்பட்டு இருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்கம்மா. என்னக்கா கட்டிக்கலாங்கக்கா. நெஞ்சு ஏக்கா சாமி ஒழுங்கா கும்பிடலக்கா. கால் வந்துட்டு. மூணே கால் ஆண்டுக்குள்ளே எதிர்பாராத சில நஷ்டங்கள், பணங்கள், வேதனை ஆகிடுது. அதே மாதிரி தனக்குன்னு நிரந்தரமாக வரக்கூடிய வருமானத்தை பேண முடியாத வேதனையும் வந்துருச்சு. இதுக்கு வேறு ஒருவருடைய தொழில் தொடர்பை உருவாக்கி அதில் வாழ்ந்துடலாம்னு நினைக்கும் போது அதில் சில பிரிவுகளும் குழப்பம் வந்து உங்கள் பணம் நஷ்டமாயிருக்கு. இதுதான் நடந்த சம்பவம். ஆனால் இப்போ இந்த இடத்த நான் விற்று தந்துட்டோம்னா உங்கள் கடனுக்கு ஒரு விடிவு கிடைக்கும், உங்கள் மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். சரிண்ணா? ஏற்கனவே அதில் லோன்லாம் போட்டிருந்தீங்களாம்ல, அதெல்லாம் ரிலீஃப் ஆகி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கா? யார்கிட்ட இருக்குது டாக்குமெண்ட்டு? 1 2 3 4 5 6 டேக் ஓவர் பண்ணதுக்கு இன்னொரு பேங்க் வருமா? வராது. இவன் அமௌண்ட்டு கட்டிடுவாங்களா? கொடுத்துருவீங்களா? ஆட்டோ கால் வந்துட்டோம். நான் வாங்கி தரேன் உனக்கு பணம். ஏன் கவலைப்படுறேன்? அப்படி எனக்கும் வாங்கி தாங்கங்கய்யா. எப்படி? வாமா, மனத்தை அடக்க என்னையை மட்டும் நினச்சிக்காமா கொஞ்ச நேரம். உன் இதயத்துக்குள் நான் இருப்பதாக சிந்தனை செய் பார்க்கலாம். ஜீவகாந்தா இந்தா ஒரு இடத்துல இருந்து அமௌண்ட்டு முதல்ல அட்வான்ஸாக வாங்கி தரேன், பணத்தை கட்டி டாக்குமெண்ட்டை ரிலீவ் பண்ணு. ஆனால் அந்த பேங்கில் லீகல் அட்வைஸரை கரெக்டாக பார்த்து செய். ஏனென்றால் அந்த டாக்குமெண்ட்டில் அவங்க வேற ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க. சரியா? லீகல் ஒப்பீனியன் பார்க்குற அட்வைஸரை பார்த்து தெளிவு பண்ணி வெளியெடுத்து தரேன். ஓடிக்கோ. கர்மசாமிக்கு அப்படியா? கேட்டு பார்க்குறேன். அப்படியா? உடல்நிலை சரியில்லாததை பற்றி மன வருத்தம் அடைந்தது யாருப்பா? கோயம்புத்தூர் எல்லை. என்ன செய்து உடல்நிலை? கால் வந்துட்டுலாம். உட்கார முடியாதோ? ஓஹோ. என்ன செய்து? கண்ண முடுங்க பார்க்கட்டும்.
இன்னொருத்தவங்க கும்பிட்டுவாங்க. உடம்புல உள்ள முதுகெலும்பில் இருக்கக்கூடிய சவ்வுகள் கொஞ்சம் ஸ்டக்காக இருக்குது. நரம்பு சம்பந்தமான தளர்ச்சிகள் இருக்குது. இதுக்கு மாந்திரிகம் சொந்தமான கோளாறுகள் எதுவுமே கிடையாது. இது இயற்கையின் பிரதிபலிப்பு. இதை சீராக்க முடியுமான்னு கேட்டேன். முடியும்னு சாமிட்டு உத்தரவாயிடுது. தைரியமாக இருக்கலாம். வேறு என்ன வேணும்? அந்த கல்யாணம் இந்த வைகாசியில் கூடும். ஜெயிச்சு தரேன். உனக்கு ஆயுளுக்கு கண்ட வராது. உன் உள்மனத்துக்குள்ள அப்படி ஒரு பயம் இருக்குது. அதை தீர்த்து ஒதுக்கி தரேன். நல்லா இருக்கு. போய்ட்டு வா. திருநெல்வேலி பொண்ணு செட் ஆகாது. போகும். ஆகாதுன்னு இருக்கேன். ஆத்திரப்பட்டனா என்கிட்ட 2 தடவை வரக்கூடாது. வேறு இடத்துல பாரு. வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் யார் இருக்கீங்களா? கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் கோபி யாரும் என்கிட்ட கோபிச்சுக்கிட கூடாது. கோபி பெற பாருங்க. கோபி யாருப்பா? ஆட்டோ இந்தா அரும்புதுராம காப்பாற்றுறேன். எந்திக்க வைக்கிறேன். பிடிச்சிக்கலாம். வெற்றி உண்டு. என்னை பார்த்து போங்க செல்ல மக்களே. பேசுவோம். கர்மசாமிக்கு அதே ஈரோடு எல்லை கேன்சர் சம்பந்தமான பாதிப்பு உடையது யார்? என்ன சோமா இருக்கீங்களே? எந்த கூறுவாங்க இன்னைக்கு? கால் வந்துட்டு வரலாம்ப்பா. இவன் கேட்டு வந்து அக்கா யாரு? இங்கே நான் வந்து உட்கார்ந்தது. பரவாயில்ல, வாங்க உட்காருங்கக்கா. உன்னுடைய மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பார்த்தேன். நரம்பு வந்து இயங்காத காரணத்தால் கண் பார்வை இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆப்ரேஷன் செஞ்சால் சரியாகும். இன்னும் 12 ஆண்டுகளுக்கு ஆபத்தில்லாமல் மருத்துவத்திலே இந்த வண்டியை ஓட்டி தரவுன்னு உத்தரவாயிருக்கு. புரியுதா? அதனால் குழப்பம் இல்லாமல் காப்பாற்றி முக அழகை தெளிவு பண்ணிடுவோம். ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தந்துடுறேன். தெரிய வச்சுருவோம். சொல்லிட்டேனே. கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தா ஜெயிக்கிறேன். நல்லா இருப்பா. போயிட்டு வரலாம். அதே ஈரோடு எல்லை பெண்மகளின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி. என்னப்பா ஆச்சு? பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கீங்களா? கட்டி கொடுக்கணுமா? கால் வந்துட்டுவாங்க. ஸ்கூலில் பணி செய்கிறவங்க யாரும் இருக்கீங்களா? இதில் கால் வந்துட்டு வரலாம். மனசு நல்லா இல்லையே, இன்னொரு தினம் கால் வந்துட்டு வா. மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று வாடுது, குயில் வந்து பாடுது, யார் வந்தது அங்கே யார் வந்தது? உன் பிள்ளைய கூப்பிட்டு பேசி பார்த்தியா கல்யாணத்துக்கு? வேற பெண்ணு இப்போ கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை நம்ம பார்த்துருவோமா? பார்த்துடலாமா? சரி, கால் வந்து பிள்ளையினுடைய மனசை பார்த்தேன். அப்பப்போ குழப்பமாகி கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அது கிரகங்களால் உள்ளது தான். அடுத்தவங்கள்ட்ட அதிகம் பேசாமல் இருந்தால் ரொம்ப பெருமையாக அந்த கல்யாணம் நடந்துடும். பேசிட்டா கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். தை மாதத்தில் ஒரு வரன் வருது. அதை நிலையாக நிறுத்தி கல்யாணத்தை நடத்தி தரேன்.
அதுக்கிடையில் அவங்க தாயாருக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் ஆகும், அதில் ஆபத்தில்லாமல் ஆக்கித்தாரேன். கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வரலாம். இந்தா 2026 அவளுக்கு வேலை கிடைக்கும், வெற்றி உண்டு, ஜெயிக்கலாம். தஞ்சை மாவட்டத்தில் போஸ்டிங் போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே ஈரோடு எல்லை தான் செய்யும் தொழிலில் மன உபாதையும் தடைகளும் இருக்குன்னு காட்டு வந்தது. என்ன தொழில் பார்க்குறீங்க? தான் செய்கிற தொழில் என்னம்மா தொழில்? கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் யார்? நல்லது நல்லது, கால் வந்துட்டு வாங்க. கால் क्या को अच्छा बच्चे के माँ का बच्चे என்னடா இன்னொரு தடவை கால் வந்துட்டாக்கா. ஏக்கா ஏக்கா அண்ணாச்சி நீங்கள் நின்றுங்க, உங்களுக்கு முடியாது, இங்கே வாங்க. உட்கார முடியுமா? உட்காருங்க. பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம், அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். பையன்கிட்ட எதுவும் பேசுனா உடனே கடிச்சிருவான், சீறி வருவான் பாம்பு கிடக்கா, பட்டார் பட்டார். கேட்டால் எரிச்சல். உழைக்கிற பணம் வீட்டுக்கு வராது. எருவு மாடி எங்கேயும் ரோட்டில் வாரவனுக்கும் வட்டிக்கும் வாசிக்கும் கொஞ்சம் கொடுக்குறான், வேண்டிய ஆட்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறான். புரியுதா? அந்த வேண்டிய ஆளுங்கிறது யார், அதைத்தான் கண்டுபிடிக்கணும். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. எனக்கு வேண்டிய ஆளை உங்ககிட்டயே சொல்லணும், நான் இதில் சந்தோஷமாக இருக்கம்ல. அதனால் இது ஓவர் காமெடி இல்லடா. சரி இருக்கு. மகனை திருத்தி தாரேன். பழக்க வழக்கங்களில் தப்பு இருக்குது, நட்புரியும் இருக்குது, தன் பழக்கத்துலேயும் தப்பு இருக்குது. புரியுதா? அவசியம் இல்லாமல் ஒரு லீலையில் மாட்டிக்கிட்டான், ஒரு லீலையில் மாட்டிக்கிட்டான். என்ன? அர்த்தநாரீஸ்வராய நமோ நம சொல்லுப்பா. அர்த்தநாரீஸ்வரா அர்த்தநாரீஸ்வராய நமோ நம. புரிஞ்சுக்காங்கப்பா. கால் வந்துட்டு வாங்க, நீங்கள் உட்காரலாம். வாரேன். வரலாம். அவனை அந்த லாக்காக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்டருந்து உன் மகனை விடுதலை ஆக்கித்தாரேன். அவனுடைய கடன்களை தீர்த்து தாரேன். வண்டியில் அடிக்கடி ஆட்களை கூட்டு போகவும் வரவும் கொஞ்சம் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் அவனை நஷ்டத்துலேருந்து மீட்டி வெற்றியாக்கித்தாரேன். உன் சின்ன பையனை 6 மாதத்துக்குள்ளே எங்கே இருக்கான்னு உன் கண்ணுக்கு தெரிய வைக்கிறேன். ஃபோனில் அவனை நான் பேச வைக்கிறேன். இந்தா வந்து சேருவான், முன்னேறி வருவான். உங்கள்கிட்ட இருந்து அவன் முன்னேற மாட்டான். அவன் நல்ல லட்சியவனாக உயர்ந்து வருவான். சந்தோஷமா இரு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஈரோடு கோர்ட்டு நீதிமன்றம் சம்மந்தமாக தொடர்புடையது யார்? யார் இருக்கா? 3 பேர் சாமி காட்டிருக்கு. யாரெல்லாம்? இல்லை இல்லை, நீதிமன்ற தொடர்பில் 3 பேருக்கு. நீங்கள் நீதிமன்றத்தை கேஸ் இருக்கா? அண்ணன் வழியா உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு உங்களுக்கு மனைவியல் நீதிமன்றத்தை போட்டிருக்கு. முதல்ல சொத்து, 2வது அது சகோதர விஷயத்துக்கு அப்புறம். கால் வந்துட்டு வாங்க. உங்கள் 3 பேருக்குமே உத்தரவு இருக்குது, தைரியமாக நில்லுங்க. அப்படியாக்கா? எங்கள் அமெரிக்காவில் இருந்தாக்கா? பக்கத்தில் தானேக்கா? ஒரு நாள் பயணம் தானேக்கா? தூங்கி எழுந்தா ஈரோடு. மனசு நல்லா இல்லை, போ. சாமிட்ட மனசை கொடு, போ போ போ. நீ உங்களுக்கு கூட எதுவும் பேச்சுவார்த்தை இருக்குது, போலுங்க போலுங்க. இந்த சொத்து சம்பந்தமான விஷயத்தை கொஞ்சம் படித்து பார்த்தேன். புரியுதா? அவசியமில்லாத 2 பேர்களை வந்து போலித்தனமாக வச்சு கூப்பிட்டு பஞ்சாயத்தும் பேசி அவங்க மூலமாக ஒரு புது அக்ரிமெண்ட்டையும் உருவாக்கி உனக்கு கிடைக்காததுக்கு என்ன உண்டோ அதை செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ கால் வந்துட்டு வா.
யாரோ ஒரு குழந்தை அழுது. இந்த வழக்கில் வெற்றியாகி உன்னுடைய உரிமைகளை உனக்கு உதவியாக வாங்கி தந்தா போதுங்களா? வாங்கி தரேன். ஒரு பையன் நம்ம சொல்ல கேட்பான், ஒரு பையன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கான். ஆமாம், அவனை நல்லாக்கி கேசையும் வெற்றியாக்குதேன், உன் பிள்ளைய அரும்பு உதிராமல் காப்பாற்றுறேன். போயிட்டோம். கர்மசாமிக்கு அடுத்து பேசுவோம் மகளே. கர்மசாமி அதே நீதிமன்றத்தில் உரிமையியல் கோர்ட்டில் வாங்க. என்ன கோர்ட்டு? உரிமையியல் கோர்ட். நாயகனை பாட நான் முழுதாய் காத்திருந்தேன். சரிப்பா, அப்பா இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, இருதாரம் கொண்டவருக்கு. மனைவி எங்கே இருக்கானே? மனைவி வீட்டில் இருக்கு. கோர்ட்டில் என்ன கேஸு? யார் மேலே? அவங்க அப்பா. நீங்கள் போட்டிருக்கீங்க. அவங்க அப்பாவுக்கு எத்தனை கல்யாணம்? அவங்க அப்பா தாத்தா சம்பாதிச்சு சொத்து காசை கொடுத்து அப்பா அவங்க மாற்றிட்டாங்க. கண்ணை முனுங்க என்னென்னு பார்க்கட்டும். போட்டுருவாங்களா? எஸ், ஓகே, பண்ணி தந்துடலாமா? நல்லது. கால் வந்துட்டு வரலாம். உங்கள் மனைவியுடைய தாத்தாவுக்கு 2 மனைவி. அதில் ஒரு பகுதியினருடைய சாபத்தினால் உள்ள சொத்தில் இன்றைக்கி பங்கும் பிரச்சனையும் வந்திருக்கு. புரியுதா? அதனால் இப்போ 2 பேர்கள் ஒத்து வந்துட்டா உங்கள் கேஸ் அடிபட்டு போயிடலாம். அந்த 2 பேரை சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அடிப்போம் நம்ம. கர்மசாமிக்கு என்ன மயில் வந்து இன்னைக்கு என்ன விஷயம்? முருகா என்னப்பா? எப்பா முருகப்பெருமானுக்கு எதுவும் வேண்டுதலை வச்சுருக்கீங்களா? மயிலோட முருகன் வந்திருக்க. பழனிமலைக்கு போகிறீங்களா? வேறு எந்த கோயிலுக்கு போனீங்க? வேண்டுதல் இருக்குன்னு சாமி சொல்கிறாரா? என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்களா? அப்புறம் அதுக்கு பேர் வேண்டுதல் கிடையாதா? என்னப்பா பிள்ளை, கண்ணை மூடி பார்க்கலாம். முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு இந்தாப்பா, இந்தா உன்னுடைய வழக்கை வெற்றியாக்கி தரேன், சொத்தை வாங்கி தரேன். நல்லா இருக்கு. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு சகோதரன் சம்பந்தமாக மனம் வருத்தப்பட்ட மங்கை. கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா சிங்கார கண்ணம்மா பக்கம் வந்த பின்னி வரலாம். உட்கார செல்லம். அண்ணங்கிறத நான் அடையாளத்துக்கு தான் சொல்லியிருக்கிறேன். உனக்குள்ள கேள்வி 2 கேள்வி நீ கேட்டுக்கலாம். என்ன வேணும்? 1 மனதை சும்மா நிதானமாக வச்சு உணர்ச்சி வசப்படாமல் கேள்வி கேட்கலாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வரலாம். இப்போ இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. யாருக்கு? என்னத்துக்கு அந்த கேஸ் போச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் முருகப்பெருமானை பற்றி பாடுறேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இருதாரம் கொண்டவருக்கு அரோகரா. உங்கள் அண்ணனுக்கு இன்னொரு மனைவி வரப்போறா, வள்ளிநாயகி. சரியா? கண்ணை மூடி என்னையை மட்டும் நினச்சி உட்கார், பார்ப்போம். அப்படி ஆகும். வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸை பற்றி காம்பரமிஷனாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நிலைமை வருது. அந்த பேச்சுவார்த்தையை வெற்றியாக்கி உங்கள் அண்ணனை நான் விடுவித்து தந்துடுறேன். சரிண்ணா? அதே மாதிரி வரக்கூடிய ஆவணி மாதத்துக்கு உட்பட ஒரு சிறந்த ஒரு பெண்மணியை குலவிளக்காக வர வைக்கிறேன். அதுலேயும் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறப்பான். அவனுக்கு என் பேர் கருப்பசாமின்னு வைக்கணும். முடியுமா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு
வரேன் வரேன் வரேன், வா வா. சரி வாங்க. உங்கள் வீட்டுக்குள்ள குலதெய்வத்தில் ஒரு பெண் தெய்வம் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கு. அதை நல்லா கும்பிட்டு வாங்க, ஜெயிச்சு கொடுவோம். நல்லா இரு மகளே, நான் ஜெயிக்கிறேன், ஆனந்தமாக இருக்கும். ஐயன் கர்ப்பசாமிக்கு, ஐயன் கர்ப்பசாமிக்கு. அப்படியா அப்படியா அப்படியா. காங்கேயம் ஈரோடுக்கு உத்தரவு இருக்கு, பிறகு கூப்பிட வேணாம், நீங்கள் உங்கள் இடத்துல உட்காருங்க. காங்கேயம் கண்ணன்ன கண்ணன்ன கலங்குது நினைக்குது. மண்ணு மனை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவன். காலம் சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு இடத்த விற்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்ததை விற்று தந்தாச்சு. இன்னும் ஒரு இடத்துல வில்லங்கம் இல்லாமல் அதை வெற்றியாக்கி முடிச்சு தந்தா போதுங்களா? தாரேன். வேற என்னப்பா வேணும்? அந்த பிரச்சனையை தீர்த்து துன்பத்தை நீக்கி துணையாக இருந்து தாரேன். இந்தா இன்னும் 3 முறை என்னையை பார்க்கவா, அதில் ஜெயிச்சு சந்தோஷமாக என்னையை பார்க்க வருவேன். நல்லா இரு மகனே. அதே காங்கேயம் எல்லை விவசாய நிலம் வைத்திருப்பவன். விவசாயங்கள் வைத்திரு. விவசாயம் இருக்காயா? கால் நட்டு வரலாம். என்னப்பா வேணும்? கண்ணை மூடி பார்க்கட்டும். உன் நிலத்துக்குள்ளே போய் பார்த்தேன். ரோட்லேருந்து இடது பக்கத்தில் இறங்கினா உன் இடம் வருது. அதில் உள்ள நேர பார்த்தேன்னா வாய்க்காலை ஒட்டி அந்த முக்கில் கொஞ்சம் புற்று கணக்க மண் உயர்ந்துருக்கு. அந்த இடத்துக்குள்ளே போனேன். வேறு எதுவும் தவறு நடந்திருக்கான்னு பார்த்தேன். கொஞ்சம் சாம்பல்களும் தகடும் இருக்குது. அதையெல்லாம் மாற்றி விவசாயத்தை நல்லா விளைய வச்சு வெட்டியாக்கி தந்தால் போதுமில்ல? கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? வீட்டில் உடம்பு சரியில்லை. இந்தா இந்த விபூதி அவளுக்கு போடு. குணமாக்கி எழுப்பி கொண்டு வரேன், சக்தியாக்கி தரேன். நல்லா கர்மசாமிக்கு. அதே காங்கேயம் எல்லை கல்யாண வாழ்வை பற்றி காட்டு வந்தது யாரு? கல்யாண வாழ்வை பற்றி காட்டு வந்தது யாரு? கடன்களை பற்றி காட்டு வந்தது யாரு? பாப்பா என்னடா பாக்கெட் என்ன வச்சிருக்க? பாட்டலாடா என்னது? புரியல. போன் போன் சிரட்டு எழுப்பியா? லேசாக எழுப்பேன். கோயிலை போடுவியா? லைட்டாக போடுவேன். கால் வந்துட்டோம். சும் 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 பா. தொப்புளுக்கு கீழே சில சமயத்தில் அடி வயிற்றில் வலிக்க. ஏண்டா? அது டாக்டர்கிட்ட பார்க்க வேண்டாமா? இரணியா மாதிரி இருக்குடா முட்டாப்பையில். கால் வந்துட்டுவான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.5 வருஷ காலமாகவே கிரகங்கள் சரியில்லைன்னு பல இடத்துல கேள்விப்பட்டுட்டேன். இதனால் வீட்டுக்குள்ளேயும் அமைதி இல்லை, ஒழுங்கான உறக்கம் இல்லை. கோயிலுக்கெல்லாம் அலைஞ்சு பிரயோஜனம் இல்லை. என்ன சாமியை நம்ம சொல்லுத? என்னமோ அங்கே சொல்லுதாங்க. சரி போவோம், ஜெயிச்சா பார்ப்போம், இல்லைன்னா விட்டுருவோம் அப்படிங்கிற அவநம்பிக்கையில் என்னையை பார்க்க வந்திருக்கேன். கால் விட்டுவா. மனிதனுக்கு ஏற்படுவது இயற்கை தானப்பா, நம்ம அதை குற்றமாக சொல்லக்கூடாது. உண்மையா இல்லையா? தம்பி நீ கெட்டிக்காரன்னு சொல்லலாம், கெட்டிக்காரன் இல்லைன்னு சொல்லலாம், நல்லவன்னு சொல்லலாம், மோசமான பையனும் சொல்லலாம். என்னடா ஏன் என்னையை பற்றி நீ ஆராய்ச்சி பண்ணு, உன்னை பற்றி நீ ஆராய்ச்சி பண்ணக்கூடாதா? ஊருக்குள்ளே ஒரு சில சர்டிஃபிகேட் கிடக்கு. என்ன குடும்பத்தை விட்டுட்டு வேறு இடத்துலையும் நல்ல நட்பு பாசப்பட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பையன் அப்படின்னு உன் மேலே ரொம்ப சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. காலைல வந்துட்டால கும்படிப்பேன். சரி மழைக்கு ஒதுங்காம யாரா இருக்கா? என்ன சூரிய ஒளிக்கு கொடை பிடிக்காதவன் இருக்கான்?
பக்கத்தில் வா. உன் கடனை தீர்த்தந்தா போதும்லா, என்னைய மட்டும் கண்ணை மூடி நினச்சிக்கோ. ஏய் இந்தா உனக்கு பணம் எதிர்பார்க்காம கிடைக்கும். சந்தோஷமா இருக்கு. கடன் சரியில்லாமல் போயிட்டு இருக்கு. அவளை காப்பாற்றித்தாரேன். நல்லா நல்லா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வச்சிருக்கவா வேண்டாமா? இந்த வாழ்க்கையை வச்சிருக்கவா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்தில் இருக்க. யாருக்கு இருக்கு? நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, அங்கே இருமா. நீ பொறுமையாக இருந்தால் விபூதி தானாக கிடைக்கும். எரிச்சப்படக்கூடாது, இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். கர்மசாமிக்கு என் பிள்ளையினுடைய வேலைக்கு வாழ்வுக்கு உதவி செய்யணும்னு கேட்டு யாருப்பா? இப்போ ஜெயினத்துறைடா வரட்டும். காங்கேயம் பகுதி என்னண்ணே? கருப்பசாமிக்கு இது கருப்பசாமிக்கு வாழ்க. அப்படியா? நான் எது கருப்பசாமிக்குண்ணே? அதே காங்கேயம் எல்லை வரலாம், கால் வந்துட்டு வரலாம், யாருனாலும் வரலாம். தாப்பனமானும் அணிகிறோம். ஆமாம், என் பிள்ளையை பற்றி கேட்க அவனுக்கு புரியல. சரி, அவங்க பேச தமிழுக்கும் நான் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நான் சுத்த தமிழ் பேச தமிழா. வாப்பா. ஆடு மாடு பட்டம் வச்சேன், பட்டிக்குள்ளே சொந்தம் வச்சேன். என்னடா வேணும் தம்பி? யாருக்கெல்லாம்? கண்ணை மூடுங்க பார்ப்போம். குமாரா, நீ யார்? எங்கே இருக்கிறீங்க? வெற்றிவேர் முருகப்பெருமான் கோயில் எங்கேப்பா இருக்கு? அதான் குமாரான்னு கூப்பிட்டேன். 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கோயிலாக இருக்கும் இருக்க, பழங்கோயில். என்ன இடையில கொஞ்சம் தரையெல்லாம் பேத்து போட்டிருக்காங்க, சரியாக்கிட்டாங்களா? உங்களுக்கெல்லாம் சீர்படுத்திட்டாங்களா? நடந்துக்கிட்டு இருக்கா? அந்த டேனிங்கில் போனால் ஒரு காளியம்மன் மாகாளியம்மன் கோயில் வருது. உங்கள் ஊர் தானே அது? காலில் விட்டுவா. கர்மசாமிக்கு தம்பி, உன்னுடைய அக்கம் பக்கத்தில் உள்ள சில பொறாமை வளர்ச்சிகள் அதிகம். தேவையில்லாத குழப்பங்களால் கொஞ்சம் மாந்திரிகம் நடந்திருக்குன்னு வீட்டுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிடுறீங்க. உண்மையா? நடந்தது உண்மைதான். கிரகங்களும் சரியில்லை. அவைகளை நீக்கி உங்களை அமைதியாக வாழ வச்சுட்டு தான் போதும்ல. பக்கத்தில் வா, கண்ணை முடிக்கா, என்னையே நினச்சிக்கா. இந்தாடா, இனி குடும்பம் அமைதியாக இருக்கும். இழந்து போன லட்சங்கள் வீடு வந்து சேரும். சந்தோஷமாக வாழ வைக்கிறேன்.